நண்பர்களே வணக்கம். வீடியோ போட்டுட்டு என்ன திடீர்னு வந்து ஃபோன் கால் வரனால அந்த வீடியோ வந்து கட் ஆகி போச்சு. இப்போ இந்த உடுக்க பார்த்தீங்கன்னா 7ஆம் நம்பர் உடுக்க எழுதியிருப்பேன். 7ஆம் நம்பர் உடுக்க தட்சிணாமூர்த்தி ஐயாவுக்கு வந்து நான் அனுப்புகிறேன். ஸோ அவங்க அட்ரஸ் வந்து பார்த்தீங்கன்னா குருராஜாப்பேட்டை போஸ்ட்டு, அரக்கோணம் தாலுக்கா, ராணிப்பேட்டை மாவட்டம். அவங்களுக்கு வந்து இந்த உடுக்க வந்து நான் அனுப்புகிறேன். இப்போ ஃபேஸ்புக்கில் லைவ் போட்டுட்ருக்கேன். ஸோ இந்த வீடியோ வந்து யூடியூப்லேயும் இருக்கும். யூடியூப்பில் பார்க்குறவங்க கண்டிப்பாக பார்த்துக்கலாம். ஸோ இந்த உடுக்க வந்து ஜடாமுனீஸ்வரனை வச்சு வர்ணிச்சு தான் நம்ம உடுக்க அடிக்க போகிறோம். ஸோ இந்த உடுக்கை எப்படி அடிக்கணும் அப்படிங்கிறது நம்ம தட்சிணாமூர்த்தி ஐயாவுக்கு வந்து ஃபர்ஸ்ட் நான் சொல்லிடுறேன். ஐயா, உடுக்கை வந்து இந்த மாதிரி வச்சுக்கோங்க. கட்டவரல் இருக்கிற பக்கம் இந்த கண்ணி இருக்கணும். இந்த கண்ணி இருக்கிற பக்கம் கரில் வச்சுக்கோங்க. ஒவ்வொரு அடியும் நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் தோலில் வச்சு அடிப்பாங்க, இப்படி வச்சு அடிப்பாங்க. ஒரு சில பேர் இப்படி வச்சு அடிப்பாங்க, ஒரு சில பேர் தொடையில வச்சு அடிப்பாங்க, ஒரு சில பேர் தூரம் வச்சுட்டு இப்படி அடிப்பாங்க. சரிங்களா? ஸோ நாம வந்து உங்களுக்கு கை வாட்டை எந்த மாதிரி வருதோ அந்த மாதிரி நீங்க வந்து பயன்படுத்திக்கலாம். அது பேர் தப்பு கிடையாது. ஸோ இந்த உங்களுக்கு கொஞ்ச நாள் வாட்டை வரலன்னா இந்த பக்கம் அடிங்க. வாட்டை வந்துச்சுன்னா நீங்க இந்த பக்கம் அடிச்சு பழகிக்கோங்க. ஸோ இப்போ உடுக்க வந்து நம்ம வாசிக்க ஆரம்பிச்சிடலாம். சரிங்களா? வாசிக்கும் போது ஒண்ணுமே கிடையாது. உடுக்க ஒரு பெரிய விஷயம் கிடையாது. அங்க பாருங்க, நீங்க வந்து இந்த கை விரலுக்குள்ளார இதை விட்டு பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு ஃபர்ஸ்ட் ஒரு அடி, அப்படி ஒரு அடி அடிச்சிங்கன்னா ரெண்டாவது அடிக்கு அப்படி அடிச்சு ரெண்டாவது அடிக்கு இப்படி பிடிச்சி